ஐயோ அப்பா, ஏண்டா அப்பா, ஐயோ அப்பா, ஏண்டா அப்பா, அது சப்புடாப்பா, அது நான் சாவலாம்பா. மனச அடிவாடி வந்திருக்கீங்க. ஏண்டாப்பா இதான் சொன்ன ஏண்டா அப்பானு. ஐயோ அப்பானு யாரு தாளு? ராஜாவு. என்னது ராஜாவு அப்படின்னா? மன்னர்னா. மன்னல்றவனா? ஓ, நாட்டுக்கே மன்னர். இளவரசன். செலவரசம். ஓ, செலவரசம். செலவரசம். செலவரசம் இல்லைண்ணா. சரிண்ணா. பழனிசாமி அண்ணன் அவர்கள் 30 வருஷமா மதிப்பெண் மரியாதைக்குரிய அண்ணனாகிய பழனிசாமி அண்ணன் அவர்கள் 10 ரூபாய் அனுப்பி வைக்கிறார். அன்னாரவர்களுக்கு கலைக்குழு சார்பாக என் சார்பாக நன்றி வணக்கம். ஆமா, யாரு இருந்தாலும் நிஜமானா? ஓ, நிஜமாலுமா? ஓ, இவதான் நாட்டுக்கே கிங்கு. யாரு இருந்தாளா? ஓ, இந்த ஆளுதான் நாட்டுக்கு பிங்கா? கிங்கு யாரா சொன்னா? ராஜானா. எந்த ஊருக்காரன்? எலிமேடு. அடிச்சு பகட்ட புட்டு கொடுத்தாய். என்ன பண்ண? ஏண்டா அவன் எந்த ஊருக்காரன் எங்க எடுத்துட்டு வந்து இங்க எங்க ஊர்ல வந்து என்ன மிரட்டுவான்? உங்கூரா? உங்கூரா? பயமா இருக்குண்ணா. பீச்சு விடு. என்ன பண்ண? ஏண்டா அவன் ஆளை பார்த்தா விழுவில் இருக்கிறான். என்ன பண்ணி விடுவான்? பண்ணியில போடுவீங்களா? என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவான் அப்படி மிரட்டிட்டு போறான். தம்பி, நான் பாக்குறது ஆள் இப்படி, நான் சாதாரண ஆளு கிடையாது. என்ன வேறு இப்படி இருக்கு பாக்குறியா? ஒரே கையில 5 பேர்த்த சமாளிப்படா. கையெழுத்துடுறா, இழுத்துடுறா, இழுத்துடுறா, இழுத்துடுறா. ஒரு நரம்பு எடுத்து பிடிச்சி. ஒரு நரம்புவா? ஒரு கையில 5 பேரு. அப்ப 2 கை சேர்த்தா 10 பேரு. அட பரதேசி பண்ணாட 10 தானா? 10 இல்லையா? 20. 20. அட எடப்பாடி எடுப்பட்டாட 20 தானா? 20 இல்லையா? 30. அட முடிச்ச வைக்க முள்ள மாதிரி 30 தானா? நான் ஒரு 40. அட நாதேரி போதும் 40. ஒரு 50 பேர். அட ஐயோ, இவட 50 தானா? 50 இல்லையா? உனக்கு வேணும், எனக்கு வேணாம். சரியா 100 பேர்னா? ஏய் ஓய், 100 என்னடா 100? நல்லா கேட்டுக்கோ. கேக்குறேன். ஒரு கையில 5 பேர் சமாளிக்கிறேன். இந்த 2 கை சேர்த்தா எத்தனை சொன்னா? 100. 100 என்ன 100? 2 கை சேர்த்தா 100. ஒரு ஆளை சமாளிப்பேன்னு நம்ம தெரியல. ஏய் ஓய், நான் அந்த காலத்திலேயே. எந்த காலத்துல? 1900 ஒண்ணுமில்லாத வருஷத்துல. ஒண்ணுமில்லாத ஈ கால் சூப்பு. ஈ கால் சூப்பு? ஆமா. ஈ காலை வெட்டி சூப் வச்சு குடிச்சுவேன். ஈ காலை வெட்டி? நீ ஆட்டுக்கால், கோழிக்கால், மாட்டுக்கால், இந்த நண்டு கால சூப்பு வச்சு குடிச்சிருப்பேன். நான் ஈ காலை வெட்டி சூப் வச்சு குடிச்சுவேன். ஈ காலை வெட்டியா? ஆமா. எறும்பு முட்ரோஸ்ட். எறும்பு முட்டை? எருமெல்ற எறும்பு. எறும்பா? எறும்பு முட்ரோஸ்ட், கொசுவு குருமா. கொசுவு குருமா. ஈக்கால் சூப்பு, எறும்பு முட்ரோஸ்ட், கொசுவு குருமா. இத மூணையும் ஒட்டுக்கா தின்னுபிட்டு பட்டம் பகல்ல நட்டன் ரோட்ல பாலம்பட்டியிலேயே கட்டெரும்ப கட்டி போட்டு வந்துச்சோண்டா. தண்ணி குரா, தண்ணி குரா அண்ணனுக்கு. தண்ணி குரா. நல்ல பையன். ஆமா. அவன் என்ன சொன்னா? தண்ணி குடிக்க சொன்னா. தண்ணி குடுறான்னா என்கிட்ட வந்து எனக்கு குடுக்காம நீ வந்து முன்னாடி காட்டிட்டு குடிக்கிற. அவர் தானே தண்ணி குடுறான்னு சொன்னா. டேய், தண்ணி குடுறான்னு. தண்ணி அண்ணனுக்கு குடுறானே. இவன் உனக்கு எப்படி கேட்டது? தண்ணி குடுடா அப்படின்னு சொன்னது மாதிரி. அதுக்கு என்கிட்ட என் வாங்கிட்டு வந்து தண்ணி காட்டிட்டு தான் குடிக்கணுமா? கூப்பிட்டாங்க, அதான் வந்து குடிச்சேன். இந்த வார்த்தை மிஸ்டேக் ஆயிடுச்சு. தப்பிச்சிட்டு போ. தாயில பயந்துட்டு ஓடி போயிட்டான். ஓடல இல்ல, இங்கே இல்ல. ஓய், ஆம்பளே தான் வர சொல்றவன. நீ ஆம்பளை இங்கே இல்ல. ஏய், ரெண்டே சொல்றாரு. நான் ஆம்பளை தான்டா. இங்கே இல்ல. எங்க ஓடாத. நான் சொல்றேன்.
யாரு என்ன மயிறு கூப்பிடுறான் என்னன்னு கேட்ட என்ன மயிறு கூப்பிடுறான்னு உங்ககிட்ட தாண்ட சொன்னேன். உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போய் அங்க சொல்ல சொன்னேன். அங்க போய் சொல்லு உங்க மந்திரி இப்ப வர்றது டைம் இல்ல, முக்கியமான வேலை இருக்குது. அப்படி கேட்டு போ, ரெடி வாங்கிக்காது. என்ன வேலை தெரியுமா? பனை மரத்தை ஒட்டாங்கையில வேரோட புடுங்கி, ஒரே கையில பனை மரத்தை ஒட்டாங்கையில வேரோட புடுங்கி அடியும் நுனியும் கிள்ளிட்டு, அடியும் நுனியும் கிள்ளிட்டு அது பனை மரத்துல பல்லு வளர்க்குற வரது டைம் சொல்லு. மந்திரி போன ஆயத்துல ஒருத்தன் கையில ஒரே கையில பனை மரத்து வேரோட புடிங்க அடிய நுனி கிள்ளிட்ட நடு பனை மரத்துல பல்லு விளக்குறாரு, வரதுக்கு டைம் இல்ல. அவ்வளவு பலசாலி வீர தீர மருத்துவன் பல மரத்திலேயே பல்லு விளக்கம் விளக்கிட்டு வர சொல்லி சீக்கிரம். பல்லு விளக்குற கைகள் வேணும். அதனால கிழக்கு மழை பேஞ்சு மேய்க்கிறது தண்ணி வந்து பைத்தியார பல்ல கண்டவாலும் எப்படியும் சுத்திட்டு உடனே கிழக்கு மழை பேஞ்சு மேய்க்கிறது தண்ணி வந்து வடக்கு வாணியாத்துல தண்ணி வந்து தெற்கு போய் ஒரு காலம் தேக்கிட்டு காவிரி ஆத்துல போய் கை கால் வடக்கில் மூஞ்சி வந்து மேட்டூர் நடந்து போயிட்டு அந்த டைம் மந்திரி பல்லு விளக்குறாரு கிழக்கு மழை பெஞ்சு மேய்க்கிறது தண்ணி இந்த அடுக்கான் சரி கிழக்கு மழை பெஞ்சு மேய்க்கிறது தண்ணி இந்த வடக்கு வாணியத்துல தெற்கு கோணியத்துல வர காலில் தேக்கிய கை காலில கழுவிட்டாங்க, மூஞ்சி கால் எடுத்து கொண்டு தண்ணி பத்தல மேட்டூர் டேமுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? சரி கை முகம் கழுவிட்டு வர சொல். கை கால் மூஞ்சி கழுவி டக்குனு வாடா. ஏடா பனை மரத்துல பல்லு விலகி மேட்டூர்ல மூஞ்சி சாப்பிட வேணாமா? அதனால கொட்டக்காட்டுல போய் வாழை எடுத்து வந்து கொட்டக்காட்டுல ஏறணும் வாழல. கொட்டக்காட்டு தாண்டி தானே வாழை தோப்பு இருக்குது. எல்லாத்தையும் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கொட்டக்காட்டு தாண்டி வாழை வாழை எடுத்து இலையை திளி போட்டு இலை மேல நான் உட்காந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு பொண்ணு அடிச்சு போட்டு சோறு ஆக்கி கறி நெல்ல சோறு ஆக்கி அதை எடுத்து நாய்க்கு வச்சுட்டு 3 நாள் கம்மன் சோத்தை பக்கத்துல கடை வாங்கி கரைச்சு குடிக்கிற வரது டைம் இருக்குது. பல்லு விளக்குனாங்க சுத்தம் பண்ணாங்க சாப்பிடணும். அதனால கொட்டக்காடு தாண்டி வாழ்த்தோப்புல போய் வாழையில அறுத்துட்டு அது திருப்பி போட்டேன். அது மேல அவர் உட்காந்த நாட்டு கோழி அடிச்சு குழம்பு வச்சு பொண்ணு அடிச்சு போட்டு பேராக்கி அதுல எடுத்து நாய்க்கு வச்சுட்டு 3 நாள் கம்மங்கூழ வாங்கி கலாய்ச்சி குடிச்சிட்டு இருக்காங்க, வரதுக்கு டைம் இல்ல. அப்படியா? ஆமா குடிச்சிட்டு வர சொல் போ. தம்பி சோறு குடிச்சு வரலான்னு தான் இருந்தேன், சாப்பிட்டு மதிப்பாய்க்கமா இருந்தது. சேர்த்த படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு பிய போட்டு படுத்திருந்தேன்.
ஏய் சாக்கு பைய போட்டு படுத்துறதுடா. சாக்கு பைய. சாக்கு பைய போட்டு படுத்துறாரு. ஆமா. அது மாதிரி. இதே மாதிரி சாக்கு பைய போட்டு படுத்துறேன். இருக்கு நடுப்படுத்திச்சு. என்ன நடுவ? எனக்கு சேலத்துல ஒரு ஸ்டெப்னி இருக்குது. உனக்கா? ஸ்டெப்னி என்ன? கூத்தியா. அவ பேரு சிந்தாமணி. கூத்தியா? உனக்குல? ஆமா. உனக்குலனா அவளுக்கு கேவலமா? உனக்கெல்லாம் என்ன காரணத்துக்கு கேட்டேன்? உனக்கெல்லாம் அப்படின்னா அப்ப நான் அவ்வளவு இலகாரமா போயிட்டேன். அவ பேரு சிந்தாமணி. என் கூத்தியா பேரு. அவளை பாக்குறதுக்கு கிளம்புறேன். எப்படி? பஸ்ல கார்ல போனா லேட் ஆகும். அதாவது கார்ல போனா லேட் ஆகும், பஸ்ல போனா லேட் ஆகும், ட்ரெயின்ல போனா ஆக்சிடென்ட் ஆகும். இங்க ட்ரெயின்ல போனா ஆமா, ஃளைட்ல போனா வெடிச்சு செதறது. ஆமா, ஊத்தியால போய் சீக்கிரம் பார்க்கணும். அதனால எப்படி போறேன்? சீக்கிரம் போறதுக்கு பெடல் இல்லாத சைக்கிள் எடுத்துக்கிட்டு, பெடல் இல்லாத சைக்கிள், அந்த சைக்கிள் தோல் மேல செருப்பு தலைவனுக்கு படையெடுத்து கால் மாட்டிட்டு சீக்கிரம் போய் மூக்கு விட்டு கத்திரமா தோல் மேல சட்டை போட்டு வெடி மேல போட்டு சேலை சிந்தாவனி கூத்தியா தாசி விட்டு போடி நடந்து போயிட்டு தான் டைம் இல்ல. எப்படின்னா நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. கூத்தியால பாக்குறதுக்கு பொறுமையா சொல்லணுமா? சைக்கிள் தோல் மேல வச்சு செருப்ப எடுத்து அடிச்சு கொண்டு அடிச்சு கொண்டு உண்ணா எப்படியா சொல்லிட்டோம்? கொஞ்சம் வேகமா சொன்னா அதான்டா பெடல் இல்லாத சைக்கிள் தோல் வலி செருப்பு தலைமலை கூத்தியா தாலி விட்டு போட்டி அந்த போய் வரத்து டைம் நீ போய் சேர்த்து ஒரு மணி வாய்க்கு வந்துச்சான். அதனால சாகு பை போட்டு படுத்திருந்தானா. ஓ திடீர்னு நினைப்பு எடுத்துக்கிச்சு. நான் கூத்திய மேல அப்படியா? ஆமா, நினைப்பு எடுத்துக்கிச்சுன்னு சொன்னோம்னா உனக்கு ஒண்ணு நினைச்சுக்கிட்டேன். மந்திரிக்கு நினைப்பு எடுத்துக்கிச்சு. அதனால கூத்திய பாக்கணும். அதனால எப்படி வராரு? எப்படி சைக்கிள் அப்படி சொன்னா என்ன பண்ணும்? கூத்தியா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு சரச உல்லாசமா இருந்துட்டு வர சொல். போய் சந்தோஷமா இருந்துட்டு வாடா. நீ அங்க போன உடனே ரெண்டு பேரும் கீழே படுத்துட்டு மேல கட்டல போட்டுக்கிட்டோம். ஏன் கூத்தியாவிட்ட எப்படி படுப்போம்? உனக்கு என்ன உன் பாட்டியோட பாட்டிக்கிட்டே வந்து படுத்தேன். ரெண்டு பேரும் கீழே படுத்து மேல கட்டல போட்டுக்கிட்டோம். எவன் நாளைக்கு பார்க்கவும் ஏன் மூஞ்சி அவன் பார்த்து அவன் மூஞ்சி நான் பார்த்து ஐயா மூஞ்சி அம்மா பார்த்து அம்மா மூஞ்சி ஐயா பார்த்து பார்த்து ஆசை அதிகமாக மாவு முத்து போய் எனக்கு முகர ஜன்னி இருக்குதுன்னு சொல்லி ஐயா கொஞ்சம் அம்மா பார்க்க அம்மா கொஞ்சம் ஏற்கனவே போயிருப்பான். அப்ப கொஞ்சம் வந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயா கொஞ்சம் அம்மா பார்க்க உடனே பாத்துட்டு இருக்கிறப்ப கோமாளிக்கு ஜன்னி முடிச்சிருக்கு வரதுக்கு டைம் இல்ல. அப்படியா? அப்படின்னா கண்ணுக்கு வேளாளைக்கும் போடணும். அப்பதான் அந்த ஜன்னி நிக்கும். போய் தூக்கிட்டு வாங்க. அந்த பாட்டுல பழசு ராஜா எது அந்த ராஜால படம் பீஸ்ட் போட்டு விடுங்க. இப்பதான் படம் ஓடுறோம். போயிட்டு வாங்க கண்ணா. இப்ப நீ போய் சொல்றதுலதான் உன்னையும் தொந்தரவு பண்ண மாட்டான், என்னையும் தொலைவ மாட்டான். தலையடிச்சு ஐயோ அம்மான்னு கத்திட்டு போ, லவலவான்னு கத்திட்டு போ. ஏன்டான்னு கேட்பான். இங்க இருந்து போறதுக்குள்ள உங்க மந்திரி சேர்த்தே போயிட்டான்னு. ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ தவண முறையில போன பதறிட்டு போட பதட்டமா பயப்படுற மாதிரி. அப்படின்னு என்ன சாவடிக்கலாம்? ஏய் மந்திரி செத்துட்டான், போய் பணத்தை எடுத்துட்டு போ. தாயில போனதான பண்ணுவான். இங்க இருந்து போறதுக்குள்ள ஊருக்காரங்களை சேர்ந்து அனாதை பண்ணுவோம், ஆத்துல சுட்டு விட்டாங்கன்னு சொல்லி சாம்பலிக்கா போ நேரம்.
அது மழை பெய்து தண்ணி அடிச்சுட்டு போயிருச்சு. மழை பெஞ்சு தண்ணி எடுத்துட்டு போயிருச்சு. சாம்பலியா? ஆமா. அப்ப நான் அருகம்புல் முடிச்சிருக்கோம். அதை அறுத்துட்டு வா, அதை வச்சு காரியம் பண்ணிக்கலாம். அடிக்கல. அது குதிரைக்கு எடுத்து போட்டான்னு சொல்லி. அதான் குதிரைக்கு எடுத்து போட்டாங்க. ஜல்லி வேற இருக்கும். ஜல்லி வேற. அந்த வேற பண்ணி நோண்டி பிடிச்சி. பண்ணி கொண்டு வா. அந்த பண்ணி போன வாரம் கசா போட்டாங்க. பேசிட்டு போய் தண்ணி குடிச்சு தரேன். தண்ணி குடிச்சு தரேன். அதான் பண்ணி வா, கசாப்பு காரனை கொண்டு வா. கசாப்பு காரன். அவன் கொரோனா வந்து ஜிஹெச் பெட்டு கிடக்கான். எந்த பெட்ல? எந்த பெட்ல? சேலம் ஜிஹெச்ல கிடக்குறான். சேலம் ஜிஹெச்ல. ஏய், மந்திரி இருந்து எவ்வளவு நேரம் ஆகுது? 1/2 மணி நேரம் ஆகுது. ஓடி ஓடி பேசுற. யார் இது? உங்க மந்திரி இல்ல. நான் மந்திரி இருப்பேனா? ஏய் ஏய், வாங்க. அதான் நீ இப்படி கூப்பிட்டா வர மாட்டான். மயத்தை முடிச்சு இழுத்துட்டு வந்துரு. மயத்தை முடிச்சு இழுத்துட்டாரு சொன்னாங்க. போ வந்துட்டான்னு சொல்லு. மயத்தை முடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல. ஏன்டா தொப்பி போட்டு கழட்டி போடுற? ஓடி போ. தைரியமா இருடா. நீ செத்தாலும் பரவாயில்ல. இன்னும் கொலைக்கு சாவணும். அட உன்ன தைரியமா இருக்கும். எங்க?